முத்து காணும். போலீஸுக்கு சொல்லு. நாச்சிமுத்து தங்கமுத்து காணும். ஏதோ சத்தம். ஐயோ பாவம், அந்த பொட்ட புள்ளைய துன்புறுத்துறான் போல் இருக்கே. நம்ம கூட படுக்காம இவன் இங்க என்ன பண்றான்? அதானே கேட்டே விடுவோம். தங்கமுத்து இங்க என்னடா பண்றேன்? அண்ணே அது வந்து எது போய் பாவம், ஒரு சின்ன பொண்ணு தனியா இருக்கு, என்னத்துக்கு வந்து அதை பயமுறுத்துற? பேசாம வந்து எங்களோட படு. சாந்தி, இவன் ஏதாவது தப்பா நடந்தா இவனை மன்னிச்சிருமா. இது மாதிரி ஆயுசுக்கும் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். சாந்தி, என்னடா சாந்தி படுவார் ராஸ்கோட், இனிமே இந்த பக்கம் வந்தா பிச்சிரோடு பிச்சு. இது உங்க நிம்மதியா? சாந்தி இந்தாமா பால் சாப்பிடுமா. பழத்தை நாங்க எடுத்துக்கிறோம். எல்லாரும் எழுந்துருங்க. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, எல்லாரும் எழுந்துருங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, எழுந்துருங்க. டேபிளா என்னது? அண்ணே, அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களே மகாலட்சுமி மாதிரி ஒரு மருமக வேணும்னு, ஞாபகம் இருக்கா? அப்பெல்லாம் நாம திருக்கோடியில் இருக்கிற பால்காரி மகாலட்சுமி தான் சொல்றாங்களோன்னு நினைச்சோம். அடைச்சிப்போ அவன் மூஞ்சியும் சரியில்லை, அவன் குடுக்கற பாலும் சரியில்லை. அண்ணா, அசல் மகாலட்சுமி எப்படி இருப்பாங்க இப்பதான் புரியுது. போதும் போதும் என்ன புகழ்ந்தது. முதல்ல இந்த தாடி எல்லாத்தையும் ஷேவ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வாங்க. குளிக்கணுமா? ஏன் இன்னைக்கு தீபாவளியா? அதுக்குள்ள வந்துருச்சா? அப்போ தீபாவளிக்கு தீபாவளி தான் குளிப்பீங்களா? இல்லையே, உங்களுக்கும் குளிப்போம். மாட்டு பொங்கலுக்கு மாடோட மாட சேர்ந்து குளிப்போம். இத பாருங்க, இனிமே தினமும் குளிக்கணும். போங்க. அண்ணே ஜூட்டா பிளேடேஸ்வரா அண்ணன் வெட்டிட்டாரு. அண்ணே, இவ்வளவு ரத்தம் எல்லாம் நம்ம ரத்தம் தான். தம்பி தம்பி, தெரியாதனமா கேட்டுண்டா. வேணும்னா நீ ஒரு சின்ன கீரல் கீரிக்க. ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி. கீரை போறியா கலர போறியா? ரத்தம் வருதாடா? அண்ணே, அதை விட ஜாஸ்தி வருது. ஐயோ, என்ன இது ரத்த கலரி பண்ணிக்கிட்டு? நாங்க எதுலயுமே இப்படிதான். இதை விட பெரிய காயெல்லாம் இருக்கே. அவங்க உங்க முகத்துல அவங்க ஷேவ் பண்ணாம என்ன இது அசிங்கம் பண்றீங்க? இதுல ஒரு சௌரியம் பாரு, கண்ணாடி எல்லாம் தேவையில்ல. முகத்தில் முகம் பார்க்கலாம். கண்ணாடி இல்லாம ஷேவ் பண்ணி என்னத்தை மிச்சம் பண்ண போறீங்க? அதானே 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 அதானே. ஒழுங்கா ஷேவ் பண்ணிட்டு போய் குளிச்சிட்டு வாங்க. வீட்ல 4-5 பாத்ரூம் இருக்கும்போது எதுக்கு எல்லாரும் ஒரே பாத்ரூம்ல குளிக்கணும்? எங்களுக்கு ஒன்னா குளிச்சுதான் பழக்கம். அதெல்லாம் நேத்தோட, இப்ப வெளியே வாங்க. வர போறீங்களா இல்லையா?
யார் பார்த்தாலும் திருஷ்டி பட்டுடும். அதனால ஊர் கண்ணு உலக கண்ணு, பாம்பு கண்ணு பள்ளி கண்ணு, எந்த கண்ணும் படாம மகராசனா இருக்கணும். எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஐயோ, அமைதியா உட்காருங்க. சாந்தி, நாங்க வேலைக்கு போயிட்டு வரோம். கொஞ்சம் பொறுங்க. எங்க என்ன வேலை? வழக்கப்படி எங்க மாமா தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு தான். ஆமா, உங்களுக்குன்னு வயல் நிலம் அதெல்லாம் கிடையாதா? ஏன் இல்ல, ஊர்ல நிறைய நிலம் எங்களுது தான். அப்ப அதுல வேலை செய்யாம அடுத்தவங்க கிட்ட ஏன் வேலை செய்யணும்? ஏன்டா அப்படி பண்றீங்க? ஏண்டா ஏண்டா ஏண்டா? ஐயோ, நம்ம நிலத்துல நாமே கஷ்டப்பட்டு நமக்கு நாமே முதலாளியா இருக்கலாமே. 100ல ஒரு பேச்சு. நாளையில இருந்து நம்ம நிலத்திலே வேலை பார்ப்போம். ஏன் இன்னைக்கு என்ன? அதானே. இன்னைக்கு என்ன? ஷூ. இன்னையில இருந்து நம்ம நிலத்துல வேலை செய்றீங்க. நம்ம நிலம் எப்படி இருக்கும்? மேடு பள்ளமா இருக்கும். சமப்படுத்திட்டு எல்லாம் சரியாயிடும். நானும் போணுமா? ம். போணுமா? ம். என்ன பண்ணியார், ரொம்ப கோவமா இருக்கீங்க போல் இருக்கே. கோவமா இல்லாம வேற எப்படி? நீங்க தான் பெருசா சிபாரிசு பண்ணீங்க எங்க அக்கா பெத்த அடிமுட்டா பசங்களை. அவங்க என்ன காரியம் செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு வாரமா வேலைக்கு வரல. என்னன்னு விசாரிச்சாக்கா, கடைசி பையன் பட்டணத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. தாய்மாமாங்கிற முறைக்கு ஒரு மரியாதைக்கு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல வேண்டாம்? சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு லாபம் தானே. சொல்லி இருந்தா 1000மோ 2000மோ நீங்க அன்பளிப்பு கொடுத்துருக்கணும் இல்ல? ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? அது மட்டுமா? தரிசா கிடக்குற அவங்க நிலத்துல கோழி பண்ண வைக்கலான்னு பார்த்தா அதுல அவங்க சொந்தமா விவசாயம் பண்றாங்க. அதை என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் எழுதி வாங்க போறீங்க. எங்க வெறும் நிலத்தை விட விளைஞ்ச நிலம் கிடைச்சா வேணாங்குதா? ஓஹோ, அப்படியும் ஒண்ணு இருக்கோ? சரி, ஒரு கை பாத்துறேன். இத்தனை வருஷமா எங்களோட பழகி எங்க கிட்ட இப்படி எல்லாம் பாடாம நேத்து வந்த பொண்ணு கிட்ட இப்படி பாடுறான்னா எங்களுக்கு எவ்வளவு கேவலம். அந்த பொண்ணு வந்த முத நாள் ராத்திரியே அவகிட்ட போய் கிசு கிசுன்னா நாங்க அவனை கண்டிச்சு எங்களோட படுக்க வச்சோம். நேத்திக்கு என்னடான்னா அதையும் மீறி மோகம் எனக்கு ஒரு ராகம். நல்லா இருக்கா? மெட்ரு நல்லா இருக்கு அண்ணா. அதாவது இனிமே அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டாலும் என்ன நடந்தாலும் எங்க முன்னாடி தான் நடக்கணும். எந்த திருட்டுத்தனமும் கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட போறோம். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. வெக்கக்கேடு. என்ன சொல்ற நீ? புருஷன் கொஞ்சாதீனா அப்படித்தான் இருப்பாங்க, அப்படித்தான் இருக்கணும். அவங்க 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சு நீங்க உங்க தம்பி உங்க கூட படுக்க வச்சுக்கிட்டது ரொம்ப தப்பு. அவன் எங்க கூட படுக்கலன்னா அவனுக்கு தூக்கமே வராத. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ உங்க கூட படுத்தாதான் அவருக்கு தூக்கமே வராது. ஏன் அப்படி? கடவுளே, காது கொடுங்க. அண்ணா, முதல்ல வீட்டுக்கு போய் நான் சொன்னபடி செய்யுங்க. ம். என்ன இது? யாரையுமே காணோம். எங்க போயிருக்காங்க? அதானே. அண்ணே, அண்ணே, உள்ள வேலையா இருக்கும், கொஞ்சம் அப்படியே இருங்க. சீக்கிரம்டா. எனக்கு தெரியும், நீ பேசாம இரு. பேசுன என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் பிச்சிடுவேன். பிக்காதே புடுங்காதே. என்ன இது? ரூமுக்குள்ள என்ன பண்றாங்க? அதுவும் ஊருக்குள்ள. அண்ணே, அண்ணே, உள்ள என்ன கலாட்டா? வெளிய வாங்க. என்னண்ணே எல்லாரும் வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கீங்க? அட என்னாச்சு சொல்லுங்கண்ணே. என்ன பாஷை இது? கட்டிலு மெத்த பூவு வாழைப்பழம் திராட்சை ஊதுவத்தி லட்டு. இது அப்புறமா சாப்பிடுவோம். அண்ணே, எதுக்கு இந்த செட்டப்? இது வரைக்கும் விவரம் தெரியாம உங்க 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிட்டோம். பொன்னி சொன்னதுக்கு அப்புறம் தான் விவரமே புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சது? அதாவது நீயும் அவளும் என்னென்னமோ புரிஞ்சது. அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? இன்னைக்கு உங்களுக்கு முதல் இரவு. போய் ஜாம் ஜாம் கொண்டாடு போ. தங்கமுத்து, நில்லுங்க. நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். உங்களுக்கு கல்யாணமாகி உங்க மனைவிங்களோட என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வரீங்களோ அன்னைக்குதான் எங்களுக்கு முதலிரவு. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நிச்சயமா நடக்கும். நடக்கலனா கடைசி வரைக்கும் நானும் இவரு இப்படியே இருந்துடுறோம். சரி, போங்க போங்க.